ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அரைஸ், ஷைன், யுவர் லைட் ஹஸ் கம். உங்கள் வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரை ஏதோ ஒரு காரியம் உங்களை எழும்ப முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் எப்பொழுது எழும்புவேன், எப்பொழுது பிரகாசிப்பேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எப்பொழுது வெளிச்சமாய் மாறும் என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை இனி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பிரகாசம் உள்ளதாக இருக்கும். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போவதான வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எல்லோருக்கும் பிரகாசிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. வேதாகமத்திலே எதெல்லாம் பிரகாசித்தது, கர்த்தர் எதையெல்லாம் பிரகாசிக்க வைத்தார், இதை தெரிந்து கொண்டால் நமக்கு தெரிய வரும் எப்படி நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று. எப்படி நாம் பிரகாசமான வாழ்க்கை வாழலாம் என்று கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வெளிச்சமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பிரகாசமாக இருக்கிறார்கள் என்று நம்முடைய பார்வை அதன் மேல் இருக்கக்கூடாது. நம்மை பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவராக இயேசுவின் மேல் நம் பார்வை பதிய வைக்க வேண்டும். இதற்காக நாம் இன்னொரு வேத பகுதியை கூட தியானிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன். தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவுது என்றார். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் 2 மகத்தான சுடர்கள் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. சூரியனை படைப்பதற்கு முன்பாகவே சூரியனை படைக்கிறார் பாருங்கள், அதை பிரகாசிக்கும்படி வைக்கிறார். சூரியன் தானாய் பிரகாசிக்கவில்லை, அதன் மேலே வேறு ஏதோ ஒரு ஒளி கொடுக்கப்படுகிறது, ஆகையால் அந்த சூரியன் பிரகாசிக்கிறது. ஏன்னா சூரியன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே பூமியிலே ஒரு வெளிச்சம் இருந்தது, ஒரு ஒளி இருந்தது. அதை குறித்து ஆதியாகமம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4வது வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். இந்த வெளிச்சம் சூரியன் உண்டாக்கப்படுவதற்கு முன்னவே உண்டாக்கப்பட்டது. இந்த வெளிச்சத்தை தான் சூரியன் பெற்று பிரகாசிக்கிறது. இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்திலே இயேசு வெளிச்சமாய் பூமியில் இருந்தார் என்று. அப்போ சூரியன் பிரகாசிக்க காரணம் இயேசு என்னும் வெளிச்சம். இப்போ சூரியன் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பிரகாசமாக இருக்குன்னா அந்த இயேசு என்னும் வெளிச்சத்தை எடுத்து சூரியன் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா இயேசு என்னும் வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கணும். நமக்குள்ளே அந்த இயேசுவின் வெளிச்சத்தை வாங்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம், பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வாழலாம். நம்ம வாழ்க்கை இருளில் இருக்கிற சூழ்நிலை மாற்றப்படணும்னா இயேசு என்னும் வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரகாசம் அதிகமாய் காணப்படும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமான ஒளின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அவர் பாருங்கள், இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உலகப்பூர்வமான இருளில் இருக்கிற இந்த பவுலுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள். மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோட கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். சூரியனை விட அதிகமான ஒளி என்னை சுற்றி பிரகாசித்தது. அந்த நேரத்தில் பவுல் ஒரு துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கான். ஐஸ்வர்யம் இருக்குது, படிப்பு இருக்குது, அதிகாரம் இருக்குது, செல்வம் எல்லாம் இருக்குது. ஆனால் உலகத்தின் இருளுக்குள்ளே இருக்கிற இந்த மனுஷன் சூரியனை பார்க்கலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்தேன், ஒரு பெரிய ஒளியை பார்த்தேன்.
ஆண்டவராகிய இயேசுவுக்கு பவுல் தரிசனம் கொடுக்கிறார், சூரியனை பார்க்கிலும் அதிகமான ஒளியா. ஏன்னா இவனுடைய வாழ்க்கையை அப்படி பூமியில் நான் மாற்றணும். இந்த ஒளி இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணினது. இயேசு சொன்னார் பாருங்க, நான் உலகத்தின் ஒளி என்று சொன்னார். இப்போ ஆண்டவராக இயேசுவை நாம் எந்த அளவுக்கு உள் வாங்குகிறோமோ, அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறோமோ, அவரை குறித்த சிந்தனையில் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறிக்கொண்டே இருக்கும். நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன். யோவான் 1 1 முதல் 9 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னா, என் வாழ்க்கையில் எதெல்லாம் இருள், வியாதி ஒரு இருள், தரித்திரம் ஒரு இருள், சாபம் ஒரு இருள், நெருக்கடி ஒரு இருள், சத்துருக்கள் மத்தியில் ஒரு வாழ்க்கை ஒரு இருள், சரீர பிரகாரமான போராட்டங்கள் ஒரு இருள், மனப்போராட்டங்கள் ஒரு இருள், இந்த இருள் மாற்றப்படணும்னா, இப்படிப்பட்ட இருள் மாற்றப்படணும்னா இயேசு எனும் ஒளியை அந்த அளவுக்கு நம்ம உள் வாங்குகிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், சூரியனிலிருந்து வந்த ஒளி 3வது நாள் தான். ஆனால் உலகத்தில் முதலாவது வந்த ஒளி ஆண்டவராக இயேசுவானவர். அப்போ இப்போ என் வாழ்க்கை பிரகாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசி என் வாழ்க்கை பிரகாசிக்கணும், என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் போகணும். நான் பல இருள்களை பார்த்துட்டேன், அந்த இருளுக்கு நான் கடந்து வரணும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் இருக்கணும். இப்போ யாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசமாக மாற்றுகிறார்? ஆண்டவர் என் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றணும்னா நான் அவருடைய பார்வையில் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 97:11 இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு எனும் வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக பிரகாசிக்கும். அப்போ இயேசுன்னு வார்த்தை இருக்கும் இடத்துல நாம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்குள் நாம் இருக்கணும். அவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது, ஏன்னா வார்த்தை தான் மாமிசமானார், வார்த்தை தான் ஒளியாக இருக்கிறார். இயேசு இப்போ வார்த்தையாக இருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் இருக்கணும். அப்போ இயேசுவின் வார்த்தையை நாம் கேட்க 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 நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதை கேட்கணும், அதை விருப்பத்தோடு கேட்கணும். ஆராதனையில் கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், துதியில் என்ன பேசுகிறார், ஜபத்தில் என்ன பேசுகிறார், தேவ செய்தி வேலையில் என்ன பேசுகிறார், ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய வார்த்தையாக வந்துட்டுருக்கு. என் வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாய் மாற்றும். இதை விசுவாசிக்கணும். அப்படி நான் நினைக்கும் போது என் வாழ்க்கையில் எனக்கே தெரியாத இருள் இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு தெரிகிற இருள் இருந்தாலும் சரி, அந்த இருள் வெளிச்சமாய் மாறும். இதை விசுவாசிங்க. சங்கீதம் 119:105 இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ என் வாழ்க்கை முழுவதும் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு வெளிச்சம் எது? இயேசுவின் வார்த்தை. அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கும்பொழுது அது என்னை மட்டும் இல்லை, என்னை சுற்றி ஒரு பிரகாசம் உண்டாகும். நான் எந்த இடத்துல இருள் இருக்கிற ஜனங்களை நான் போய் சந்திக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாய் மாற்றக்கூடிய வல்லமையான வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. அப்போ பாருங்கள், அவருடைய வார்த்தை சொல்கிறான் பாருங்கள் தாவீது, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். வாழ்க்கை எனும் பாதைக்கு ஒரு பெரிய வெளிச்சமே அவருடைய வசனம் தான், அவருடைய வார்த்தை தான். அப்போ இன்னைக்கு நான் வார்த்தையை கேட்க 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 என் வாழ்க்கை எழும்பும், பிரகாசிக்கும். அவருடைய ஒளி என்னிடத்திலிருந்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றும். அவருடைய மகிமை என் மேலே காணப்படும். இதை விசுவாசிக்கணும். யாத்திராகமம் 34:29 வசனத்தை வாசித்து பாருங்கள். மோசே சாட்சியின் பலகைகள் 2 பலகைகளை தன் கைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்பொழுதே அவன் முகம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாம இயேசுவின் வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ள சுமந்து இருக்கும் போது நம்ம வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கிறத மற்றவர்கள் பார்ப்பாங்க. நம்மக்கிட்ட பொருள் இருக்கா, பணம் இருக்கா, என் செல்வம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அப்படி இல்லை. இவங்களுக்குள்ள கடவுளுடைய வார்த்தை இருக்கு. இவங்க பேசினா என் காயம் கட்டப்படும், இவங்க ஜெபம் பண்ணால் என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகும், இவங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அப்படி கர்த்தர் நமக்குள்ள வார்த்தையை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்கும். நீங்கள் வார்த்தையை சுமந்து பாருங்கள். இயேசுவின் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் சுமந்து பாருங்கள்.
சங்கீதம் 34:5 இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த பிரகாசம் பாருங்க, எப்பயுமே என்னுடைய போராட்டங்களில் என் போராட்டத்தை நான் பார்க்க மாட்டேன், என் பிரச்சனையை நான் பார்க்க மாட்டேன், நான் கடந்து வந்த இருளான பாதையை நான் பார்க்க மாட்டேன், கசப்பான பாதையை பார்க்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்வேன். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். உங்கள் துக்கத்திலும் இயேசுவை பாருங்கள். ஏனெனா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. உங்கள் போராட்டத்தில் இயேசுவை பாருங்கள். உங்கள் போராட்டத்தை அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் வாழ்க்கையிலேருந்து கவிழ்த்து போடுவார். அப்போ எனக்குள்ளே ஒரு பிரகாசம் இருக்கணும், நான் எழும்பி பிரகாசிக்கணும்னா எனக்குள்ளே என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். எபேசியர் 5:14 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ மரித்தோர்கள் என்று இந்த தூங்குகிறவர்களை விட்டு நீ மரித்தோரை விட்டு எழும்புன்னு சொல்லப்பட்டு, மரித்தோர் யார்? அவிசுவாசிகள். அவிசுவாசிகளோட வார்த்தைகளை அதிகமாக கேட்குறோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்குறோமா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் கர்த்தர் பேசுகிறார், வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை அந்த 40 நிமிஷம் ஒரு 50 நிமிஷம் 1 மணி நேரம் அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும்போது ஒரு வாரம் ஃபுல்லாக எவ்வளவு உலகப்பூர்வமான வார்த்தைகளை கேட்கிறோம். அதெல்லாம் நம்மளை பிரகாசிக்க வைக்காது, அதெல்லாம் நமக்கு விடுதலை தராது, அது நம்மை ஆசீர்வதிக்காது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது என் வாழ்க்கை மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். அப்போ நான் என்ன செய்யணும்? அவிசுவாசிகள் அவர்களை விட்டு ஆவிக்குரிய தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். அப்போ வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆவிக்குரிய தூக்கம்னா என்ன தெரியுமா? சத்தியத்தை கேட்க முடியாதபடி வருகிற தடை. அப்போ வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா நான் இயேசுக்குள்ளே இருக்கணும், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும். நான் எப்போ இயேசுவை பார்க்கிறவனாக இருக்கும்பொழுது என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். இப்போ இயேசு என்னும் ஒளியினிடத்தில் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். இருளான வாழ்க்கையை மாற்றும்படி அவருடைய பார்வையில் நீதிமானாக வாழணும். அப்போ இயேசுவின் வார்த்தையை கேட்டு வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். அதே போல் இயேசுவின் வார்த்தையை இருதயத்தில் சுமக்கும் பொழுது வாழ்க்கை பிரகாசிக்கும். போராட்டத்தை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். உங்கள் போராட்டம் எனும் இருள் மாற்றப்படும், அது பிரகாசமாக மாறிடும். ஆவிக்குரிய தூக்கத்தை விட்டுடுங்க, அவிசுவாசிகளோட ஐக்கியத்தை வைக்காதீங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். நல்ல ஆண்டவர் பேசியிருக்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீங்கள் மட்டுமல்ல, இயேசுவின் வார்த்தை இருக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் இருளான ஜனங்களையும் பிரகாசிக்க வைப்பார். விசுவாசிங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை பிரகாசமுள்ள ஒரு ஒளியாய் மாற்றுவார். உங்கள் இருள் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாய் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை விசுவாசியுங்கள், அதை உங்கள் இருதயத்தில் வைத்து அதன்படி வாழுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை எழும்பும், பிரகாசிக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.